இப்போ நம்ம நீர்மொழி நர்சரியில் இருக்கோம். பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து தான் இப்போ இந்த செடிக்கெல்லாம் ஊற்றணும். பாருங்கள், 2 மணி, இப்போ கரெக்டாக 2 மணி தண்ணி தூக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வெயில்லையும் தண்ணி தூக்குறாங்க பாருங்களேன். இது வந்து 100 நாள் வேலை தான் அது. ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வாய்க்கால்லேருந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவங்க தூக்கி ஊற்றிட்டு இருக்காங்க. பாவம் தான், இந்த வேலை கஷ்டமாக தான் செஞ்சிகிட்ருக்காங்க. பாருங்கள் இந்த ரோட்டுக்கு ஏறி வந்துட்டாங்க. இந்த ரோட்லேருந்து தான் இப்போ இந்த செடிக்கெல்லாம் தண்ணி தூக்கி ஊற்றி ஆகணும். பாருங்கள், இந்த வெயில்லையும் தண்ணி தூக்கிட்டு தான் இருக்காங்க. தூரமாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், இப்போ இவ்வளோ தூரம் போய் தான் தண்ணி தூக்கி வந்து செடிக்கெல்லாம் ஊற்றணும். இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ தண்ணி தூக்கி ஊற்றி தான் அந்த 30,000 கண்ணையும் நாங்கள் காவந்து பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இப்போ வந்து 20 பேர் இதில் தண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. 20 பேரை மாற்றி மாற்றி தூக்கி ஊற்றி தான் இந்த நர்சரியை காவந்து பண்ணியிருக்காங்க. இந்த செடி ஃபுல்லாக எல்லாமே காவந்தாயிருக்கு பாருங்கள். இந்த வெயிலையும் இந்த செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த பூவாளியில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ தண்ணி தூக்கியாந்து தான் இந்த 30,000 செடி நாங்கள் கவர்ந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து 25 பேர் மொத்தம் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. 20 பேர் இதில் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு இருக்காங்க. 5 பேர் விதை உடச்சிட்டு இருக்காங்க. மண்ணை போட்டு கலந்ததே பத்தாது. ஆமாம்,